Respected CEO and Chairman Dr. Sendil, Mr. Kumaresan, correspondent, all the teachers, parents, and my dear children, a very good evening. Indeed, it's a huge honor and privilege for me to come and stand here today to be a part of this fabulous event. தமிழில் பேசலான்னா கை தூக்குங்க. தமிழில் பேசுகிறேன். தமிழும் இங்கிலீஷு கலந்தே பேசலாம். முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இங்கே இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரு அருமையான நல்ல ஒரு முடிவை எடுத்து டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான பள்ளியில் உங்கள் குழந்தைய சேர்த்ததுக்கு இது உண்மையாகவே உங்கள் எல்லாத்தையும் நான் மனமாற பாராட்டுறேன். ஏன்னா யூ ஹவ் டேக்கன் அ வைஸ் டிசிஷன் இன் யோர் லைஃப். டாக்டர் செந்தில் அவர் என்னுடைய நீண்டகால நண்பர். அவருடைய நிறையா உரையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அவர் பேசுறது வந்து இந்த கல்வி குழுமம் பற்றி மட்டும்தான். குழந்தைங்க அவங்க முன்னேற்றம், அவங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே எப்பவுமே சிந்திச்சு கொண்டே இருப்பார். நானும் பல பள்ளிகளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன், செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன், பல கெப்பாசிட்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு குறுகிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பும் இந்த மாதிரியான அவங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலும் அவர் வழங்கும் சுதந்திரம் தான். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டாக்டர் செந்தில் ஃபார் யர் ஃபேப்லஸ் ஜாப் ஃபார் த சொசைட்டி. The children who educate from this platform of entire Kalvi institutions, they'll be intellectually sharp, physically strong, உடல் வலிமை மிக்கவர்களாகவும், emotionally stable, மன வலிமை மிக்கவர்களாகவும், spiritually enlightened, நம்முடைய கலாச்சாரத்தை பேணி காக்கும் தலை சிறந்த தலைவரை உருவாக்கக்கூடிய ஒரு பணியை இந்த கல்வி குழுமம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த எதிர்கால உலகத்துக்கு தலை சிறந்த மாணவர்கள் இல்லை, உலக தலை சிறந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான பணியை வந்து நம்மளுடைய கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் செய்து கொண்டிருக்கிறது என்பது ஐயமில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூஎன்ஓவில் போய் ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் 119 கண்ட்ரி கம்பீட் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து தனித்துவமாக ஜெயிச்சுட்டு வராங்கிற சாதாரண விஷயம். எவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதுக்கு பின்னாடி போயிருக்கணும், என்ன பிளானிங் இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து சாதாரண ஒரு குறுகிய காலத்தில் வந்து இதெல்லாம் படிக்க முடியாது. நான்லாம் வந்து நான் படித்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 175 வருஷம் பழமைமிக்க பள்ளியில் நான் படித்து வெளியே வந்தேன். ஆனால் அங்கே கூட இந்த மாதிரி சாதனைகளை படைக்கல. ஸோ இதுதான் வந்து அந்த பேஷன். இங்கே ரெண்டு விஷயத்தை மட்டும் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று பெற்றோர்களுக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நானும் ஒரு பெற்றோராகவும் எனக்கு எங்கள் அப்பா என்ன கடத்தி கொடுத்தாருங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் ஒரு வாழ்க்கையே மாற்றும். நான் எதுக்குமே உதவாதவன் தான் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றுச்சு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிப்பேன் எல்லாருமே இல்லையா? என்னடா வாழ்க்கை என்பதை யோசிப்பதை விட்டு இது என்னோட வாழ்க்கை என்று யோசித்தால் நம் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. இது மாணவர்கள் மட்டுமே தான், பேரண்ட்ஸ் ஸ்கூலு எல்லாமே ஒரு கண்டிஷனல் சப்போர்ட்டு தான். மற்றபடி மாணவர்கள் இது என்னோட வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கையை வெற்றி தோல்விக்கு அனைத்துக்கும் நீதான் காரணம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹோட்டல் போகிறோம் இல்லைங்களா? ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன சாப்பிட்றேன்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ஒரு வேளை சாப்பிடும் போது என்ன சாப்பிட்றேன்னு கேட்கும்போது அவங்க படிப்பில் என்ன படிக்கிறேன்னு 12th 10th முடிக்கும் போது கேட்குறோமா? கேட்குறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு தான் அவங்கள படிக்க விடுறோம். அவங்கள டிசிஷன் எடுக்க விடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட டிசிஷன் அவங்க மேலே துணிச்சிங்கன்னா அவங்க தோல்வியை சந்தித்தாலும் அதுக்கான பல காரணங்களை தேடும்போது அந்த காரணம், முக்கியமான காரணம் உங்களை தான் காமிப்பாங்க. ஆனால் இதே முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா எந்த இடத்துல தோத்தாலுமே திருப்பி எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. தயவு செஞ்சு அவங்கள முடிவெடுக்க விடுங்க, கூட நில்லுங்க. அப்படி முடிவெடுக்கும் போது அவங்க கண்டிப்பாக அதுக்கான எல்லா முயற்சியும் 100% இல்லை, 200% இல்லை, 1000% எடுப்பாங்க. 100% தோத்தாலும் திருப்பி எந்திரிச்சு வருவாங்க. ஏன்னா அதை எடுத்த முடிவு அவங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்காக சின்ன ஒரு செய்தி மட்டும் இங்கே சொல்லணும்னு நினைக்கிற ஒரு ரியல் சிச்சுவேஷன். அர்னிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1989 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பிறந்த ஒரு பெண். அந்த பொண்ணுக்கு வந்து இந்தியன் வாலிபால் டீமில் விளையாடணும்னு முயற்சி, ஆசை. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸு ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து இந்தியன் வாலிபால் டீமுக்கு செலக்ட் ஆகுறாங்க. அதாவது அந்த கேம்புக்கு வந்து கால் லெட்டர் வருது, போகிறாங்க. அதே மாதிரி பேராமிலிட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் விங்கில் வந்து அதுலேயும் அவங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வந்து யூபி டு டெல்லி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வழிப்பறி கொள்ளையர்கள் மூலிமா அவங்களுடைய செயினும் அவங்களுடைய பர்ஸும் பிடுங்கப்படுற டைமில் வந்து அந்த போராட்டத்தில் அந்த பெண்ணை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுறாங்க. வெளியே ஓடுற ட்ரெயின்லேருந்து வெளியே விழுந்துடுறாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து காலில் ஏறிடுச்சு. ஸோ இடுப்பும் ஒரு காலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அடிப்பட்ட நிலைமையில், மயக்க நிலையில் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இது வந்து 2011 நடந்தது. 2013 யாருமே நம்ப முடியாத வியக்க வைக்கும்
ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி செஞ்சாங்க. 2013 மே 29 the first women in the world amputed women to scale Mount Everest. ஒரு காலை இழந்து அவ்வளோ பெரிய தூரம் ஒரு போராட்டத்துக்கு நடுவில் 2 வருஷத்தில் மீட் எழுந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை முதல் முறையாக ஒரு ஹேண்டிகேப், அதாவது மாற்றுத்திறனாளி ஏறி ஸ்கெயில் பண்ணி மேலே இந்திய தேசிய கொடியை நட்டுட்டு, ஆனால் அங்கேயும் அவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க. ஆனால் அவங்க பதிலே சொல்ல. உலகத்தில் தலை சேர்ந்த 5 சிகரங்களை வந்து அந்த மாதிரி ஏறினாங்க. கிளிமாஞ்சாரோ, எல்பர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, யூஎஸில் இந்த மாதிரி எத்தனை சிகரங்களும் ஏறின ஒரே பெண்மணி அவங்க தான், ஒரே கால் வச்சு. அப்போ அந்த பொண்ணை வந்து பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, நான் எங்கெல்லாம் இல்லைன்ட்டு எந்த இடத்துல ரயில்வே ட்ராக்கில் அந்த பொண்ணுக்கு கால் போச்சோ அந்த இடத்துல வந்து நின்று அங்கே பேட்டி கொடுத்தது. எங்கே நான் வீழ்த்தப்பட்டேனோ அங்கே நான் முளைத்தேன், அங்கே நான் என்னோட சாதனை நான் வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் வெரி வெரி ஹாப்பி திங்ஸ் டு ஹேப்பன். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். உலகத்தில் நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு சரியான திட்டமிடுதலும் சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் டைம். இது எல்லாத்துக்குமே சொல்கிற டைம், நேரம் பொன் போன்றது அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க. பொண்ணு வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் தொலைஞ்சாலுமே. ஆனால் நேரம் அப்படி இல்லை, உயிர் போன்றது, போச்சுன்னா திருப்பி வராது. தயவு செஞ்சு நேரத்தை வந்து கரெக்டாக கால்குலேட், அது மாணவர்களும் மற்ற பெற்றோருமே நேரத்தை இந்த மொபைல் ஃபோன்லேயும் மற்ற தேவையில்லாத விஷயத்துலையும் நாடகங்கள்லையும் வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான செயல்களில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா டெஃபினெட்லி வி வில் வின். ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு டெய்லி இருந்துகிட்டே இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? எனி டைம் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். அன்றைக்கி வந்து அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி எனி டைம் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இன்றைக்கி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கராக இருந்தாங்கன்னா தே கேன் பிகம் அன் ஆடிட்டர், படித்தாங்கன்னா பண்ண முடியும். இன்றைக்கி வந்து லைஃப் ஹேஸ் பவரிங். ஸோ ஆல்வேஸ் ஒர்க் ஆன் யுவர் டைம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உசேன் போல்ட் வந்து ஒரு ஏஎஃப் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே போயிடுவார். அடுத்த வேர்ல்டு கிராண்ட் ப்ரீயில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டென்ஷனில் இதாகி போயிடுறாரு. அடுத்த கிராண்ட் ப்ரீ நடக்குது. அப்போ வந்து லைனப் ஆகி நிற்கிறாங்க. எல்லா 8 athletes 100 meters ஃபைனல்ஸில் லைனப் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேஸு காமிக்கிறாங்க, அவங்கவுங்க கை காமிக்கிறாங்க, அவங்க பேரை ரீட் பண்ணும்போது அதில் வந்து ரிக்கார்ட் ஆஃப் பவலும் உசேன் போல்ட். ரிக்கார்ட் ஆஃப் பவல் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைமர் அந்த ஈவெண்ட்டில் அன்றைக்கி. அப்போ எல்லாருமே உசேன் போல்ட்டோட மூஞ்சி மட்டும் இறுக்கமாக இருந்துச்சு. அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அவர் ஒன்றும் ரியாக்டே பண்ணல. ஈவெண்ட் ஆரம்பித்தாங்க, ஈவெண்ட் முடிஞ்சுது. ஈ ப்ரோக் த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் டைமிங். அந்த ஃபோட்டோ இன்னி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணும்போது அந்த டைமை காமிச்சிட்டு போவார். அந்த டைமை காமிச்சிட்டு ஃபினிஷே பண்ணுவார். இப்படி அவர் கை எப்படி தான் இருக்கும். அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அவர் சொன்னார், வாட் வாஸ் கோயிங் த்ரூ யர் மைண்ட் ட்ரூயிங் தட் வென் வி வர் அனௌன்சிங் எல்லாம் பண்ணும்போது என்ன உங்கள் மைண்டில் போயிட்டு இருந்துச்சு? இவங்க ரெக்கார்டை வந்து உங்களை ஜெயிச்சிருவாரோ இல்லை மற்றவங்க வந்து போண்டோட மாதிரி ஃபோல் ஸ்டார்ட் பண்ணி வெளியே போயிடுவீங்களோ? அப்புறம் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், ஐ எம் சாரி, தோஸ் பீப்புள் வேர் நெவர் மை கம்பீட்டர்ஸ், மை காம்படிட்டர் வாஸ் டைம். ஐ வாஸ் ஃபைட்டிங், ஐ வாஸ் கம்பீட்டிங் வித் டைம். நான் என் நேரத்தோட, ஏன்னா என்னோட பெஸ்ட் டைம் கொண்டு வரணும். உலகத்திலே நான் தான் அதிவிரைவான ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ற பேரை வாங்க வேண்டும். பெஸ்ட் டைமிங் என்னோட போட்டி டைமோட தான் இருந்துச்சு. ஸோ மை டியர் சில்ட்ரன், டெஃபினெட்லி யூ ஹாவ் டு பிளான் அண்ட் ஒர்க் ஆன் யர் டைம். கண்டிப்பாக வெற்றி உங்களை வந்து சேரும். ஏன்னால் உளிப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நினைவாவதில்லை. தயவு செஞ்சு உழைக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறக்கும் இது பண்ணாதீங்க. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கல்வி குழுமத்தில் படித்து வெளியேறும் அத்தனை மாணவர்களும் தடம் பார்த்து நடக்கும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள், தடம் பதித்து நடக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools,